அனைவருக்கும் வணக்கம். எனது சென்ற வீடியோவில் நடைப்பயிற்சியின் நன்மைகள் குறித்து பேசியிருந்தேன். இந்த வீடியோவில் நடைப்பயிற்சியை எப்படி மேற்கொள்ள வேண்டும் என்பது பற்றி நான் பேச இருக்கிறேன். முதலில் நடைப்பயிற்சிக்காகவே நல்ல வாக்கிங் ஷூ, டிஷர்ட், ட்ராக்ஸ் பேண்ட் போன்றவற்றை வாங்கி கொள்ள வேண்டும். இவைகளை அணிந்து நடந்தால் நடைப்பயிற்சி எளிதாக இருக்கும். நடைப்பயிற்சி செல்வதற்கு முதல் நாள் இரவு 10 மணிக்கு முன்பே உறங்கச் சென்று விட வேண்டும். அப்போதுதான் அடுத்த நாள் காலையில் சீக்கிரம் எழுந்து 5 அல்லது 6 மணி அளவில் நடைப்பயிற்சியை தொடங்க முடியும். காலை 5 மணி முதல் 7 மணி வரையிலும் அல்லது மாலை 5 மணி முதல் 6:30 மணி வரையிலும் நடைப்பயிற்சியை மேற்கொள்ளலாம். எனினும் மாலையை விட காலையில் நடப்பதே மிகவும் சிறந்தது. காலை கடன்களை முடித்துவிட்டு நடைப்பயிற்சியை ஆரம்பிப்பது மிகவும் சிறந்தது. ஒரு டம்ளர் குளிர்ந்த தண்ணீர் அல்லது வெதுவெதுப்பான தண்ணீர் அருந்திவிட்டு நடக்கலாம். சிற்றுண்டி அருந்திவிட்டு நடக்கக்கூடாது. நடக்க வேண்டிய இடத்தை தேர்ந்தெடுத்து கொள்வது மிகவும் அவசியம். வாக்கிங் செல்லும் ரோடு சமதளமான ரோடாக இருக்க வேண்டும். மேடான ரோட்டிலோ அல்லது பள்ளமான ரோட்டிலோ வாக்கிங் செல்லக்கூடாது. ஒரு சில பூங்காக்களில் வாக்கிங் செல்வதற்கென்றே பாதை அமைத்து இருப்பார்கள். அந்த மாதிரி பாதைகளில் வாக்கிங் செல்லலாம். அவரவர் வயதுக்கேற்ற அளவுதான் நடக்க வேண்டும். 20 முதல் 39 வயது உள்ளவர்கள் 1 மணிக்கு 6 கிலோமீட்டர் வரை நடக்கலாம். 40 முதல் 59 வயது உள்ளவர்கள் 1 மணிக்கு 5 கிலோமீட்டர் வரை நடக்கலாம். 60 வயதுக்கு மேற்பட்ட நடைப்பயிற்சி மேற்கொள்ள முடிந்தவர்கள் 1 மணிக்கு 4 கிலோமீட்டர் வரை நடக்கலாம். நடக்க ஆரம்பிக்கும் போது மெதுவான வேகத்தில் ஆரம்பித்து பிறகு ஒரே சீரான வேகத்தில் நடந்து முடிக்கும் போது மெதுவான வேகத்தில் முடிக்க வேண்டும். இதய நோய், நீரிழிவு நோய் மற்றும் இரத்த அழுத்த நோய் போன்ற நோய்கள் உள்ளவர்கள் கண்டிப்பாக டாக்டரின் ஆலோசனையின்படிதான் நடக்க வேண்டும். நடைப்பயிற்சி மேற்கொள்பவர்கள் மற்றவர்கள் எப்படி நடக்கிறார்கள் என்பதை பார்த்து அவர்களைப் போல நடக்கக்கூடாது. தங்களால் எப்படி நடக்க முடியுமோ அப்படித்தான் நடக்க வேண்டும். புதிதாக நடைப்பயிற்சி மேற்கொள்வோர் எடுத்தவுடன் அதிக தூரம் நடக்காமல் முதல் நாள் குறைந்த தூரம் நடந்து பழக்கப்பட்ட பிறகு சிறிது சிறிதாக தூரத்தை அதிகப்படுத்தலாம். அதாவது முதல் நாள் 15 நிமிடங்கள் மட்டும் நடக்கலாம். பிறகு நாட்கள் செல்ல செல்ல நேரத்தை அதிகப்படுத்தி கொள்ளலாம். எவ்வளவு ஸ்டெப்ஸ் நடந்துள்ளோம் என்பதை தெரிந்து கொள்ள வாக்கிங் ஆப்ஸ் அல்லது வாக்கிங் ஸ்டெப்புகளை கணக்கிடும் ஸ்மார்ட் வாட்சுகளை பயன்படுத்தலாம். வாக்கிங் செல்லும்போது பாட்டு கேட்டுக்கொண்டு நடக்கக்கூடாது. வாக்கிங் செல்லும்போது மொபைல் ஃபோனில் பேசிக்கொண்டே நடக்கக்கூடாது. நண்பர்களுடன் சேர்ந்து வாக்கிங் சென்றால் அவர்களுடன் பேசிக்கொண்டே நடக்கக்கூடாது. வாக்கிங் செல்லும்போது அமைதியாக கைகளை நன்கு வீசிக்கொண்டு நடக்க வேண்டும். மூச்சு காற்றை நன்கு உள்வாங்கி வெளியிட்டு நடக்க வேண்டும். புதிதாக வாக்கிங் செல்ல ஆரம்பித்தால் கால்களில் சற்று வலி ஏற்படலாம். இதற்காக வாக்கிங்கை நிறுத்திவிடக்கூடாது. நாளடைவில் சரியாகிவிடும். வேறு ஏதாவது காரணங்களை முன்னிட்டும் வாக்கிங்கை இடையில் நிறுத்திவிடக்கூடாது. பிறகு வாக்கிங் செல்வதற்கு சோம்பேறித்தனம் வந்துவிடும். அன்றாடம் குறைந்தபட்சம் 30 நிமிடங்கள் முதல் 1 மணி நேரம் வரை நடக்கலாம். இதுபோல வாரத்தில் 5 நாட்கள் மட்டும் நடந்தாலே நடைப்பயிற்சியின் நன்மைகள் முழுவதுமாக வந்து சேரும். 8 என்ற எண்ணின் வடிவம் வரைந்து அதில் நடந்தால் நன்மைகள் நிறைய வரும். 8 என்ற எண்ணின் வடிவத்தில் நடப்பதற்கு ஒரு சில வரைமுறைகள் உள்ளன. அவை என்ன என்பது பற்றி எனது அடுத்த வீடியோவில் நான் பேச இருக்கிறேன். அதுவரை காத்திருங்கள். அனைவருக்கும் நன்றி.